ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தே கால் ஹிம் ஓச்சி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட மெயின் லீடில் யார் நடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சாஹோ அப்படின்ற ஒரு லெஜெண்டரியான படத்தை எடுத்தவர் தான். இப்போது சுஜித் அவர்கள் இயக்கியிருக்க இந்த ஓஜி திரைப்படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க. இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொன்னோன்னே நான் ஆன்லைன்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பழைய ஸ்டோரி, நிறைய பேர் அடித்து துவைச்ச ஒரு கதை தான். ரொம்ப போல்டான ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம், இந்த படத்தோட மியூசிக்குன்னு சொல்லலாம். தமன் அவர்களோட ரீசெண்டான வேலைப்பாடுகள் அப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த படத்துலையுமே அவரோட மியூசிக்குன்றது வந்து பயங்கரமாகவே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் வர சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல கேங்ஸ்டர் படம்ப்பா, ஓரளவுக்கான சுமாரான கேங்ஸ்டர் படம்ன்றது வந்து காட்டுறதே தமன் அவர்களோட மியூசிக்குன்னு தான் சொல்லணும். இவங்க இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது. ரொம்ப லேகெல்லாம் அடிக்கல, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓகே, பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கு இன்டர்வல் வந்து நல்லாவே இருக்கும், ஃபேன்ஸ் எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும். பட் அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஓகேவான ஒரு இன்டர்வல் பிளாக்காக தான் இருக்கும். அண்டு செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்க்ரீன் ப்ளே சில பல லேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. எப்படி இந்த படத்துக்கு வந்து மியூசிக் ஒரு பெரிய பாசிட்டிவோ, அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸு, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து இன்னொரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும். இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸை நம்பி இருக்கிற இந்த படம் வந்து அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லலாம் இனிமேல் வந்து நல்லா இருந்துச்சு. விஷுவலி வந்து இந்த படத்தை வந்து செமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்குமே வந்து நல்லாவே இருந்துச்சு. சுஜித் சினிமேட்டிக் யூனிவர்ஸை பற்றி பார்க்கணுன்னா, தேவையில்லாமல் சாஹோ இந்த படத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவே ரொம்ப சுமாரான படம். அந்த படத்தை எதுக்கு இந்த படத்தோட கனெக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. இதுவும் ஒரு ஓகேவான படம் தான். இதுவும் சொல்லிக்கிறால ஆகோகமான படம் இல்லை. முதல்ல லோகேஷ் சொல்லணும், ஏன் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாருன்னே தெரில. அதுவாச்சும் ரசிக்கும்படி இருந்துச்சு. இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓவராலாக இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் வச்சுட்டு நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம். ஸோ டீசெண்டான வாட்ச் தான் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், குட் பை ஃப்ரம் ஆர்எல்.